வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/6/2026 திருப்பத்தூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா வாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நடக்கக்கூடிய வாணியம்பாடி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாட்டு பசுமாடுங்க நம்ம பூபதி என்ன கொண்டு வந்திருக்காரு. வாணியம்பாடி இன்று 2 பல்லு கிடாரி தான், நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் கிடாரி. வளர்ப்புக்கு கேட்டுன்னு இருக்காங்க. கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு காளை கண்ணு நல்லா செவல நேரத்தில் அற்புதமாக இருக்குது. அதெல்லாம் ஆகாது. நாட்டு பசுமாடு கண்ணு மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்ணு ஒரு கிடாரி கண்ணு. ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க அப்படியே. ஆலாங்கயத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. கேட்டா சரி, வாய் தந்து கேளு, என்ன சமாச்சாரம் இல்லைண்ணா அதுக்காக எங்கன்னா போனா இந்த மாதிரி சரக்கு இல்லைண்ணா மேலே தரன்னு கேட்குறேண்ணா, கட்டுக்கு மேலே எதனா கேட்குறேண்ணா, சுற்றிமாண்ணா சொல்லி போகிறா அவங்க நல்லா 48,000 கேட்குறாங்க. 49,500 ரூபாங்க கன்றும் மாடும். ஃபைனலாக முடிய போகுது. நாட்டு பசுமாடுங்க, தரமான மாடு தான். 49,500 ரூபா முடிஞ்சிருச்சுங்க. ஒரு ரன்னிங் காளை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மாடுகளும் இன்று குறைவாக தான் வந்திருக்கு. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த காளை. बोल छोड़ रही बोल छोड़ बा बोल या तो
நான் எந்த ஊர் மாடு இது லத்தேரி பல்லு கொஞ்சம் சொன்னா பல்லு 4 பல்லு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க 65. ஸோ குனிச்சிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜோடி இருக்குங்க. ஸோ வண்டி மாடுங்க நல்லா மயிலையில் சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா அற்புதமாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவி கொண்டு வந்திருக்காங்க. பல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா சரி பல்லில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹைட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க காலை. வண்டி காலை. இங்கேயும் ஒரு ஜோடி இருக்குது. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா நல்ல காளைங்க, வண்டி காளைங்க, ஸோ நாட்டு காளைங்க கூட எடுத்துகிட்டு வருவார். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வாணிபடி ஒரு 2 ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு வண்டி காளை. சில ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1.5 கிட்ட சொல்லுவார். நல்லா அற்புதமான கலை. பல்லு பாருங்கள், அதில் சரி பல்லு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ மாடு நல்லா சூப்பரான மாடுங்க. நம்ம சிவானம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசு மாடு கொண்டு வந்திருக்காருங்க, கண்ணு மாடும். ஸோ கொஞ்சம் வயசான மாடு தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க, ஒரு காளை கண்ணு. நல்லா ஒயிட்டு போட்டல நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு நல்லா சூப்பரான கண்ணு. நாட்டு உழவு மாடு நல்லா சில வியாபாரம் 75,000க்கு முடிஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ஜோடி நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஸோ 75,000க்கு இந்த ஜோடி முடிஞ்சிருக்குங்க. ஸோ சவள நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காளை ஒன்றுங்க. ஸோ இதெல்லாம் ஜவாதி மலை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பல்லு வைக்கல, நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் காளை. ஸோ பாய் கேட்டுன்னு இருக்காரு. ஸோ 31,000 கேட்குறாங்களா இந்த காளை. இன்னும் பல்லு வைக்கல. நாட்டுக்காளை சூப்பராக இருக்குது பாருங்கள், கன்று தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜமனாமத்தூர், ஸோ வீரப்பனூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வயசான காளைங்க ஒரு ஜோடி. ஸோ ஏற்காலை கொண்டு வந்திருக்காங்க.
நான் பார்த்துட்டேன், அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அது 4 போய் பார்த்துட்டு சரி இது மாதிரி தான் கிட்ட பசங்க மட்டும் அனுமதி படிக்க வைக்கிறேன். ஸோ ஒரு பிள்ளை நேரம் மாதிரி நல்லா சூப்பரான ஒரு ஜெர்சி மாடு கொண்டு வந்திருக்காங்க, கன்று மாடும். ஸோ கன்று பார்த்தீங்கன்னா காளை கன்று போட்டிருக்கேன். ஸோ அப்படியே எந்த ஊர், ஸோ அப்படியே பல்லு அப்படியே எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். நான் எந்த ஊர் நம்ம மாடு இது? சிங்காரப்பேட்டை. பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு அரைக்கடுக்கு. எத்தனாவது ஈத்து நம்ம மாடு இது? 3வது கன்று. ஓகே. அப்படி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 55. அப்படியே கறவை எவ்வளோ வருது கொஞ்சம் சொல்லலாம்? 12 வருது. ஓகே. எவ்வளோ வந்தால் ஃபைனலாக பண்ணுவீங்க? 52, 53. ஓகே. ஸோ ஒரு 52னா ஃபைனல் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ 3வது ஈர்த்து. ஸோ ஒரு காளை கன்று போட்டிருக்கு. ஒரு 12 லிட்டர் கறவை சொல்லியிருக்காருங்க. ஸோ ஒரு கன்று ஒரு மாடும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு. ஸோ ரெண்டுமே நல்லா அற்புதமாக இருக்குது. ஒரு காரி கலரில் நல்லா அற்புதமாக இருக்குது. கண்ணு ஒரு செவல நேரத்தில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்படியே எந்த ஒரு கேட்டு பார்ப்போம். ஸோ அப்படியே என்ன விலை சொல்கிறாரு, ஸோ எத்தனாவது ஈத்து மாடு, கறவை எவ்வளோ வருதுன்னு கேட்டு பார்த்துருவோம். இது எந்த ஊர் நம்ம மாடு? திருப்பத்தூர் மாடு. ஸோ திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு எரம கன்று ஒரு 4 கன்று இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ திருவிழான்றதுனால பார்த்திங்கன்னா நிறைய நபர் பார்த்திங்கன்னா எரம கன்று பார்த்திங்கன்னா வாங்குவாங்க. ஸோ இங்கேயும் ஒரு 4 வச்சுருக்காங்க. இது எந்த ஊர் நான் கண்ணுங்க? எந்த ஊர் நான் மாடு இது? இதுங்கெல்லாம் குந்தார்பள்ளிலேருந்து வரீங்களா? இல்லை வாங்கி ஒரு கண்ணு எவ்வளோ நான் சொல்லுது? இது 9,000. 9,000. எத்தனை கன்று? மொத்தம் 4 தான் இருக்கா? ஸோ ஒரு கன்று பார்த்தீங்கன்னா 9,000 சொல்கிறாரு. சில வளர்ப்பு கண்ணுங்க, ஒரு ஜோடி ஜெர்சி கண்ணு பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க. சில ஓட்டி பார்க்குறாங்க அந்த கன்று. ஸோ அப்படியே ஒரு பிள்ளை நேரத்தில் அற்புதமாக இருக்குது பாருங்கள் கண்ணு. இன்னும் பல்லெல்லாம் வைக்கலைங்க, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் குட்டி. ஸோ ஓங்கல் காளைங்க, ஸோ ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சின்ன சின்ன கண்ணுங்க தான், இப்போவே நல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு நல்லா சூப்பராக வளரும். கிடாரி தான் நல்லா, ஒரு கிடாரி ஒன்று ஒரு காளை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாய் கேட்டுன்னு இருக்காருங்க வியாபாரம். நான் இது எந்த ஊர் மாடு? குடியாத்தமாண்ணா. பல்லு கொஞ்சம் சொல்லணேண்ணா, பல்லு கொஞ்சம் சொல்லணேண்ணா. 2 பல்லு. அப்படி ஸோ 2 பல்லில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ குடியாத்தில் ஸோ அந்த சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. எவ்வளோ சொல்லிக்கிறேண்ணா இது? ஜோடி வந்து நாங்கள் 2,00,000 ஓகே. நீங்கள் வியாபாரிங்களா? ஆமாம், இல்லை நாங்கள் வளர்த்துன்னு வந்தோம், விற்கிறதுக்கு பார்க்கணும். இன்னைக்கு வியாபாரி இல்லை, சம்சாரி தான். ஆமாம் சம்சாரி. ஸோ சம்சாரி தாங்க. ஸோ 2,400 ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2,15,000 சொல்கிறாங்க இந்த ஜோடி. கண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு ஒயிட்டு போட கண்ணு. ஸோ பொட்டை கண்ணு நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ வளர்ப்புக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்ணு. சார் வியாபாரம் அப்படியே நடந்துன்னு இருக்கு. சொல்லு. ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா 23,000 சொல்கிறாரு விலை. ஸோ ஏதோ அனுசரித்து கொடுத்துருவார். ஸோ 23,000 சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு செவலை நிற மாடு, சின்ன மாடு தாங்க, சின்ன மாடு. ஒரு காளை கன்று போட்டிருக்கு பாருங்க. மாடு நல்லா சூப்பரான மாடு தான். ஸோ ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க அந்த சைடு. ஸோ மாடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஈத்து தாங்க. சம்மதமா? அப்புறம் வந்து எங்களெல்லாம் கவரை பிடிக்காத உண்ணா மாடு ஓடிடுறான். ஸோ 20. ஸோ கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா ஒரு ஹெவி சைஸ் மாடுங்க. ஸோ கன்று மாடு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு HF மாடு. ஸோ நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கன்று பார்த்தீங்கன்னா காளை கன்று போட்டிருக்கு. ஸோ அப்படியே மடி பாருங்கள்.
தரமான மாடுங்க, நல்லா ஹைட்டும் வெயிட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே பல்லு அப்படியே எத்தனாவது ஈத்துன்னு கேட்டு பார்ப்போம். அப்படியே எத்தனாவது ஈத்து மாடு கொஞ்சம் சொல்லலாம். எத்தனாவது ஈத்து மாடு கொஞ்சம்? ரெண்டாவது ஈத்து. பல்லு கொஞ்சம் சொல்லலாம். அப்படியே பல்லு கடமலை. ஓகே, எவ்வளோ வருது கறவை? அப்படி கொஞ்சம் 5 லிட்டர். எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா கண்ணு மாடு? 70,000. ஸோ 70,000 சொல்லியிருக்காரு. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து மாடு. ஸோ கறவை ஒரு 15 லிட்டரு சொல்லியிருக்காரு. ஹெச்எஃப் செனைங்க, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், ஷைனிங்கு. நல்லா தரமாக இருக்குது இந்த ஹெச்எஃப். நல்லா தரமான ஹெச்எஃப்ங்க. அண்ணா பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா. இது பல்லு 2 பல்லு. ஸோ 2 பல்லுங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹெச்எஃப். சில ஹெச்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ரேட்டும் கூடுதலாக போகக்கூடியது. நீங்கள் டெய்லியும் அது பண்ணும் போது நாம் பண்ணுறது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். அப்படியே மாடு பார்க்குறாங்க. ஸோ வண்டிக்காலை பாருங்கள், ஒரு ஜோடி விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ சரியான ஹைட்டு காலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசான மாடுங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7:30 கிட்ட பார்த்தீங்கன்னா ஆகுது டைமு. சில வியாபாரம் முடித்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ வளர்ப்பு கண்ணுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு காளைக்கண்ணு செவல நேரத்தில். இதுவும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள் கன்று. நாட்டுக்கண்ணு, தரமான கண்ணு வாங்கியிருக்காங்க. ரெண்டு கண்ணு 2 பசுமாடு வாங்கியிருக்காங்க. ஸோ கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குது, வளர்ப்பு கன்றுங்க. இந்த பசுமாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு 70,000க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ 75,000 ரூபா. ஸோ 2 பசுமாடு 2 கன்று. சில நாட்டு பசுமாடு தரமாக இருக்குது பாருங்கள், நம்ம பசிலிக்குட்டை சைடு போகுது. ஸோ கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு பொட்டை கண்ணு ஒரு காளை கண்ணு.